மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை துணை மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். உங்க பார்ட்னரோட கேரக்டர் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல புரிதல் வருங்க கண்டிப்பா. ஸோ அதனால இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா 3 முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ண போறேங்க. ஸோ அதுல 3ஆவதா நான் சொல்ல போற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். உங்களுடைய லக்னத்துக்கு, அதாவது மேஷ லக்னத்துக்கு செட் ஆகாத 2 ராசியை தான் நான் வந்து சொல்ல போறேன். ஸோ அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அண்ட் கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மேல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன கூப்பிடுங்க. அண்ட் நிறைய பேருக்கு இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும். அண்ட் நீங்க என்ன ராசி என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இதுல நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம், இந்த 3 விஷயத்துல முக்கியமான முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மேஷ லக்னத்துல பிறந்தவங்களோட கேரக்டர் ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அது தெரிஞ்சாலே அவங்க வாழ்க்கை துணை எப்படி வருவாங்கன்றது நம்ம வந்து ஈஸியாவே சொல்லிடலாம். மேஷ லக்னம் அதாவது காலச்சக்கரத்தின் முதல் வீடு தான் வந்து மேஷம் இல்லையா? ஸோ இந்த மேஷ லக்னத்துல பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆண் ராசியை குறிக்கக்கூடிய ஒரு லக்னமா வந்து பிறந்திருக்காங்க. இந்த வீட்டோட ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய். இந்த வீட்டோட ஓனர் வந்து செவ்வாய். ஆண் ஆதிக்கம் பெற்ற ராசினால இது ஒரு மூர்க்கமான ஒரு லக்னங்க. கோபம், வேகம், எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நின்று செயல்படுத்தக்கூடிய வீரமிக்க திறமைசாலிகள் இந்த மேஷ லக்னத்துல பிறந்தவர்கள் தான். இந்த லக்னத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மேஷ லக்னத்துல சனி வந்து நீச்சம் பெறக்கூடிய ஒரு லக்னம். அதாவது சனின்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், மந்தம், நிதானம், தாமதம், ஸ்லோவா, சரி பார்த்துக்கலாம், நிதானமா பண்ணிக்கலாம், இப்ப என்ன அவசரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது வந்து சனியோட அந்த தாக்கம் இருக்கும் இல்லையா? ஆனா இந்த இடத்துல சனி நீச்சம் ஆறதுனால எதிர்மறையான விஷயங்களை தான் இவங்க கிட்ட இருந்து நீங்க பாப்பீங்க. எப்படின்னா சூரியன் உச்சம் ஆகுது, மேஷத்துல சூரியன் உச்சம், செவ்வாயோட மூலத்திரிக்கோண வீடு. ஸோ அப்ப எடுத்த உடனே ஆக்ஷன் தான். எந்த ஒரு இடத்துலயும் தடையோ தாமதமோ அப்படி எதுவுமே கிடையாது, சரிங்களா? எடுத்தா வேகம் தான். ஸோ அந்த மாதிரி வேகத்தை மட்டுமே நிறைந்து இருக்கக்கூடிய லக்னம் தான் இந்த மேஷ லக்னம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோவாக போகிறது சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதுக்கு இவங்களுக்கு டைமும் கிடையாது, புரியுதுங்களா? நிதானம் அப்படின்னா இவங்களுக்கு என்னன்னே தெரியாத ஒரு லக்னம் தான் இந்த மேஷ லக்னம். மொத்தத்தில் சூரியன் உச்சமா இருக்காரு, செவ்வாய் வந்து ஆட்சி பெறக்கூடிய ஒரு வீடு. இது வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு ராசி அப்படின்றதுனால, தனித்துவம் வாய்ந்த ஒரு ராசி அப்படின்றதுனால மொத்தத்துல இந்த மேஷ லக்னமா இருந்தாலும் சரி, ராசியில நீங்க பிறந்தாலும் சரி, நீங்க தாங்க உங்க காட்டுக்கு நீங்க தாங்க ராஜா, தண்ணி காட்டு ராஜா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு லக்னத்துக்கு எப்பேற்பட்ட ஒரு லக்னம் வந்து வாழ்க்கை துணையா இந்த பிரபஞ்சம் படைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரனோட துலாம் வீடு. அதாவது காலபுருஷனுக்கு வந்து 12 பாவங்கள் இருக்கு இல்லையா? அதுல வந்து தன்னுடைய லக்னத்துல இருந்து 7ஆம் வீடு எதுவோ அதுதான் நம்மளுடைய திருமண உறவா வந்து சொல்லப்படுது. அப்ப இந்த மேஷத்துக்கு 7ஆம் வீடு என்னது? சுக்கிரனோட வீடு துலாம். அப்ப இந்த துலாம் வந்து இதோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன். அவங்கதான் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணையாவும் வர்றாங்க. அப்ப அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சுக்கிரன் ரொம்ப அழகு பொருந்திய ஒருத்தர் வந்து சுக்கிரனுங்க. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 7ஆம் ராசின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனோட ராசியை தான் எங்க வாழ்க்கை துணையா வந்து வச்சிருக்காங்க. அப்ப வந்து அழகும் செல்வம் செல்வாக்கு நிறைந்த ஒரு வாழ்க்கை துணை தான் இவங்களுக்கு வந்து வருவாங்க. இப்ப ஒருவேளை இந்த மேஷம் வந்து பாத்தீங்கன்னா ஆண் ராசி அப்படின்றதுனால அழகும் அறிவும் மகாலட்சுமியின் அம்சம் கொண்ட ஒரு பெண் வந்து இவங்களுக்கு வந்து வருவாங்க. இதுவே வந்து பாத்தீங்கன்னா மேஷ லக்னத்துல ஒரு பெண் பிறக்கிறாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு வாழ்க்கை துணையா வர்றது 7ஆம் வீடுன்ற இந்த சுக்கிரனோட வீடு துலாம் இல்லையா? அப்ப ஆண் எப்படி இருப்பாரு? கலைநயமிக்க ஒருத்தரா இருப்பாரு, அழகா ரசிக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இவங்க கிட்ட வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மேஷ லக்னத்துல பிறக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து 2ஆம் வீடும் அவரே தான் வராரு, 7ஆம் வீடும் அவரே தான் வராரு. ஸோ 2க்கும் 7க்கும் சுக்கிரன். அப்போ தனஸ்தானாதிபதியும் சுக்கிரனாவே வந்து திருமணத்தையுமே இவர் வந்து நடத்தி வைக்கிறாரு. அப்போ திருமணத்துக்கு பிறகு உங்களுக்கு தனலாபம் நிச்சயமா உண்டு, அதிக பணம் சேர்ப்பீங்க, அதிர்ஷ்டம் இருக்கும்,
சோ எல்லா விதமான சகல விதமான அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியவர் வந்து சுக்கிரன். ஏன்னா 2க்கும் 7க்கும் உடையனா அவர் வராரு. அதே மாதிரி இந்த மேஷ லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் வீடு வந்து கடகம். சோ இந்த கடகத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து திக்பலம் அடைகிறாரு. அப்ப வீடு, மனை, வண்டி, வாகனம், சுகஸ்தானம் இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பாவே வந்து அதெல்லாம் வந்து கிடைக்குதுங்க. புரியுதுங்களா? இதாவது சுக்கிரன் நல்ல நிலைமையில இருக்காரா அப்படின்றதே நீங்க பாத்துக்கணும். சுக்கிரன் வந்து நல்ல நிலைமைன்னு நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா திரிகோண வீடுகள்னு சொல்லக்கூடிய 1, 5, 9ல சுக்கிரன் இருக்கும்போது சகல விதமான யோகங்களும் வந்து அள்ளி அள்ளி வாரி வழங்குறாரு. அதே மாதிரி சுக்கிரனுக்கு நட்சத்திரங்கள்னு இருக்கு. 3 வீடுகள்ல இந்த நட்சத்திரங்கள் வரும். ஒண்ணு வந்து மேஷத்துல வந்து பாத்தீங்கன்னா பரணி, 5ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா பூரம், அதே மாதிரி 9ஆம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பூராடம். சோ 1, 5, 9. சோ இந்த 3 வீடுகள்ல உங்களுக்கு சுக்கிரன் அமைய பெற்று, அதாவது மேஷ லக்னத்துக்கு இந்த 3 வீடுகள் சுக்கிரன் அமைய பெற்று அவருடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கும் போது மன மகிழ்ச்சியான வாழ்க்கை துணை வந்து உங்களுக்கு வந்து அமைவாங்க. அண்ட் பெற்ற பிள்ளைகளால் உங்களுக்கு வந்து நிறைய லாபங்கள் கிடைக்கும், வெளிநாட்டு யோகம், அனைத்து வகையான சுகங்களையும் இங்க வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு அள்ளி வழங்குறாரு. ஏன்னா 1 அப்படின்றது திரிகோண வீடுகள்ல ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுற ஒரு வீடு. அதுக்கப்புறமா 5, அதுக்கப்புறம் 9. ஏன்னா இந்த 5, 9மே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய பாக்கியத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வீடு. அதே மாதிரி சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் வீட்டுல தன்னுடைய உச்ச நிலையை அடைகிறாரு. அப்போ வரக்கூடிய வாழ்க்கை துணை, அதாவது மேஷ லக்னத்துக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து ரொம்ப வந்து செலவாளியாவும் இருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல அவர் உச்சம் அடைகிறதுனால தன்னுடைய சுகத்துக்கு செலவு பண்ணக்கூடிய செலவாளிகளாவே இருப்பாங்க. மேஷ லக்னத்துடைய வாழ்க்கை துணையோட இது வந்து பாத்தீங்கன்னா கலைநயம் மிக்கவர்களாகவும் இருப்பாங்க. அதாவது கலைநயம் மிக்கவர்கள், அவங்க வந்து மிகவும் கலைநயம் மிக்கவர்கள். மொத்தத்தில் மேஷ லக்னத்தோட வாழ்க்கை துணையை நீங்க வந்து பாத்தீங்கன்னா கலைநயம் மிக்க ஒருத்தரா இருப்பாங்க. அழகும் புத்திசாலித்தனமும் நிறைந்த ஒருத்தரா இருப்பாங்க. அதே மாதிரி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை கண்டிப்பா உங்களுக்கு வந்து அமைஞ்சே தீரும். சரிங்களா? அதே மாதிரி இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை, திருமண உறவில் நல்ல மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துணை, காம சுகங்களும் செலவாளிகளாக இவங்க கண்டிப்பா வந்து இருப்பாங்க. சோ அது எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஏன்னா மேஷ லக்னத்துக்கு 2 கூடியவன் தனாதிபதியும் 7 கூடியவன் திருமணத்துக்குடையவரும் 12ல் வந்து உச்சம் பெறுவதனால் தன்னுடைய சுகத்துக்கும் இன்பத்துக்கும் அதிக செலவு இவங்க வந்து செஞ்சிருவாங்க. இப்ப நம்ம 3ஆவதா ஒரு விஷயம் வரும். ஏன்னா நான் 3ஆவது விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் அவங்க சொன்னேன். அந்த 3ஆவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல என்ன பிரச்சனை வரும்? இப்ப வந்து சுக்கிரன் உங்களுக்கு 7ஆம் அதிபதியா வராரு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ எந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு பிரச்சனை வரும் நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுடைய லக்னம் வந்து மேஷமா இருக்கு இல்லையா? இந்த மேஷ லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுல பாவ கிரகங்களோட தொடர்புன்னு சொல்லக்கூடிய ராகு கேதுலாம் இருக்கும்போது திருமண உறவுல பிரச்சனைகள் வரும். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்து இல்லாம போலாம். சோ இந்த மாதிரி 7ஆம் வீட்டோட அதிபதி சுக்கிரன் வந்து பாவகிரகங்களோட சூழப்பட்டோ இல்ல 7ஆம் வீட்டுல பாவகிரகங்களோட பார்வையோ இருக்கும்போது திருமண உறவுகள்ல பிரச்சனை வரும். அதே மாதிரி 2 ராசிகள் நான் சொன்னேன். இந்த 2 ராசிகளை இல்ல இந்த 2 லக்னங்களை இந்த மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு நீங்க பொருத்தாம இருக்கிறதே நல்லது. அதுல முதல்ல நான் சொல்லக்கூடிய லக்னம் எதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா 6, 8. ஏன்னா இந்த 6 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கன்னியை குறிக்கக்கூடியது. இந்த 8 அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா விருட்சகத்தை குறிக்கக்கூடியது. சோ இந்த கன்னி லக்னம் வந்து பாத்தீங்கன்னா மேஷ லக்னத்துக்கு 6ஆம் வீடா வருது. அதே மாதிரி இந்த மேஷ லக்னத்துக்கு 8ஆம் வீடா வர்றது விருட்சகம். சோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு லக்னமா வரும். சோ இது ரெண்டுத்தையுமே நீங்க பொருந்தாம இருக்கிறதே நல்லது. ஏன்னா பாத்தீங்கன்னா 6ஆம் இடம்ன்றது வம்பு, வழக்கு, பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து கொடுக்கும். அதே மாதிரி 8ஆம் வீடும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தடை தாமதங்களை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு லக்னம். சோ மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 1, 5, 9 அப்படின்றது சுப வீடுகள். 6, 8 அப்படின்றது அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு வீடுகளா வந்து அமையுது. சரிங்களா? சோ மேட்சிங் பார்க்கும்போது இதை கொஞ்சம் இம்பார்ட்டண்டா இதை வந்து பாருங்க. அண்ட் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மேல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கூப்பிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் எந்த லக்னத்தை பத்தி பேசணும் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் நான் அந்த லக்னத்தை பத்தி பேசுறேன்.